நண்பன் ஆடியோ லான்ச் ஞாபகம் இருக்கு, நீ தான் ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. அப்பயே நான் ரிப்ளை சொல்லியிருந்தேன், சார் நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது சார் நான் ஹீரோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட் வந்து, நான் விஜய் அவார்ட்ஸ் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் வாங்கும்பொழுது சார் ஸ்டேஜில் வந்து அவர் பிடிச்சிட்டாரு, குழந்தைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய பிராண்ட். அது சாரே சொல்லும் பொழுது, இவ்வளோ குழந்தைங்க ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் வந்து அந்த வார்த்தையை மேடையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எனக்காக சொன்னாங்க. அது டெஃபினட்டாக நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அவங்கள நேரில் பார்த்து தேங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சதீஷ்கிட்ட கேட்டேன். அப்போயும் சார் வந்து ரொம்ப ஹம்பிளாக, சேச்சா அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக சொன்னேன், நான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வாய்ப்பு கிடைக்கல. இந்த மேடையில் சொல்கிறேன் சார், அன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப பெருசு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிவா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி அவார்ட்ஸ். இப்போ நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு ரேம்ப் வாக் நீங்கள் வந்து நடக்கணும். இல்லை பரவாயில்லைங்க, நான் இப்படியே போயிடுறேங்க. அது காட் ப்ராமிஸ்லாம் பண்ணி சிவகார்த்திகேயன் நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. எஸ் தே ஆஸ்கிங் ஃபார் இட். பாரத் மாதா கி ஜெய் சார். அர்ஜுன் சார். அண்ட் நான் இருங்க, அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சாரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாரும் மாதிரியும் தான் நான். தேங்க்யூ சார், நீங்கள் இந்த ஹானர் பண்ணதுக்காக. அண்ட் 150 ஃபிலிம்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறம் என்னை மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஹானர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். அண்ட் நிபுணனுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார்.